அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காகவும் போட்டித் தேர்வு தகுதி தேர்வுக்கு தயாராகுவோருக்காகவும் 10ஆம் வகுப்பு இயல் 4 இலக்கணத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொது இலக்கணம் பற்றி இந்த இயலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திணை. திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்றது தான் பொருள். இந்த திணை 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் உயர்திணை, இன்னொன்று அஃறிணை. இந்த உயர்திணையில நம்ம மக்கள், தேவர், நரகர் இவங்க 3 பேரையும் சேர்த்தா நம்ம உயர்திணை அப்படின்னு சொல்றோம். அஃறிணையில இவங்க 3 பேரை தவிர இருக்கிற மற்ற உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் இதெல்லாமே அஃறிணையில வந்துடும். நெக்ஸ்ட் பால். பால் அப்படிங்கிறது திணையின் உட்பிரிவு. இந்த பாலோடைய மீனிங் என்னன்னா பகுப்பு அல்லது பிரிவு. அதே போல இது திணையின் உட்பிரிவு. இந்த பால் 5 வகைப்படும். அது என்னன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த ஆண்பாலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வீரன், அண்ணன். பெண்பாலுக்கு அரசி, மகள். பலர்பால் அப்படின்னா மக்கள், பெண்கள். ஒன்றன்பால் அஃறிணையில ஒன்றை குறிக்கும் பால் தான் ஒன்றன்பால். யானை, புறா. அஃறிணையில நிறைய இருக்கிறத குறிக்கிறது தான் பலவின்பால். பசுக்கள், மலைகள் அப்படிங்கிறது இதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இடம். இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்ப இந்த ஒரு இடத்திற்கும் பெயர்கள் மற்றும் வினைகள் உண்டு. இப்ப தன்மை பெயர்கள் அப்படின்னா நான், யான், நாம், நாங்கள். தன்மை வினைகள் அப்படின்னா நம்ம என்ன வினை செய்யறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான். வந்தேன், வந்தோம். முன்னிலை பெயர்கள் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்களை நம்ம எப்படி குறிப்போம்? நீ, நீர், நீவீர், நீங்கள். முன்னிலை வினைகள் நடந்தாய், வந்தீர். படர்க்கை. படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கை வினைகள் வந்தான், படித்தனர். நெக்ஸ்ட் வழு. வழு அப்படின்னா பிழை அப்படிங்கறத அர்த்தம். இலக்கண முறையின்றி பேசுவதுதான் நம்ம வழு அப்படின்னு சொல்றோம். பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். இந்த வழு 7 வகைப்படும். இது என்னன்னா திணை வழு, பால் வழு, இடவழு, காலம் வழு, வினாவழு, விடை வழு, மரபு வழு. இப்ப திணை வழு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு செழியன் அப்படிங்கிறவன் உயர்திணையை சேர்ந்த ஒருத்தவங்க. ஏன்னா அவங்க மக்கள்ல வந்துருவாங்க. அவங்கள குறிக்கும் போது செழியன் வந்தான் இல்லைன்னா வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலா செழியன் வந்தது அப்படின்ற அஃறிணை வினைய கொண்டு முடியறனால இந்த சொல் திணை வழு, அதாவது செழியன் வந்தது. நெக்ஸ்ட் பால் வழு. பால் வழு அப்படின்னா இப்ப கண்ணகி உண்டாள் அப்படின்னு வரலாம். ஏன்னா கண்ணகின்றது ஒரு பெண் பால், உண்டாள் அப்படின்னு முடியணும். ஆனா இந்த இடத்துல கண்ணகி உண்டான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பால் வழு. ஏன்னா இங்க தப்பா இருக்குது. கண்ணகி உண்டாளுக்கு பதிலா உண்டான் அப்படின்ட்டு ஆண்பால் வினை வந்திருக்கீங்க. இது பால் வழு. நெக்ஸ்ட் இடவழு. இடம் வழுல நீ வந்தாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பதிலா நீ வந்தேன் அப்படின்றது ஒரு வழு. அந்த இடத்துல வந்தேன்றது ஒரு பிழை. அதனால இது இடவழு. இது இடவழு. காலவழு அப்படின்னா நேற்று வந்தான் அப்படின்னு வரலாம். ஆனா நேற்று வருவான் அப்படின்னு நம்ம எதிர்காலத்துல நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம். அந்த இறந்த காலத்திற்கு இறந்த கால வினையை கொண்டு முடியாமல் எதிர்கால வினை வந்துச்சுன்னா அந்த இடத்துல அது வழு. நெக்ஸ்ட் வினாவழு. வினாவழு அப்படின்னா இப்ப ஒரு விரலை காமிச்சு இது சிறியதா பெரியதா அப்படின்னு கேட்டா அந்த வினாக்கு பொருளே இல்லாத மாதிரி ஒரே ஒரு விரல் தான் இருக்கு. அப்புறம் எப்படி அதுல சின்னது பெருசா நம்ம பிரிக்க முடியும்? அதனால இது ஒரு பிழை. அதனால இது வினாவழு. ஒரு வினால பிழை இருக்கனால அது வினாவழு. நெக்ஸ்ட் விடைவழு அப்படின்னா இப்ப கண்ணன் எங்கிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வினாவுக்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சம்பந்தமே இல்லாம விடையளித்தால் அதான் விடைவழு.
மரபு வழு அப்படின்னா இப்ப தென்னை மரங்கள் இருக்கிற ஒரு பகுதியை தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு இருக்கோம். அத மாத்தி நம்ம தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல ஒரு பிழை. அதனால இப்படி காலங்காலமா நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகளை நம்ம மாத்தி யூஸ் பண்றது தான் மரபு வழு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வழாநிலை. வழாநிலைனா எந்த தப்புமே இல்லாம இலக்கண முறையுடன் பேசுவதும் எழுதுவதும் தான் வழாநிலை. இதுவும் வழு மாதிரி 7 வகைப்படும். இது என்னன்னா திணை வழாநிலை, பால் வழாநிலை, இடம் வழாநிலை, காலம் வழாநிலை, வினா வழாநிலை, விடை வழாநிலை, மரபு வழாநிலை. இதுல இப்ப திணை வழாநிலை அப்படின்னா செழியன் வந்தான், இதெல்லாம் எந்த தப்புமே எந்த பிழையுமே இல்லாம இலக்கண முறையுடன் அந்த சென்டென்ஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட் வழுவமைதி. இந்த வழாநிலை அப்படிங்கிறது அப்படியே வழுவுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கும். அங்க என்னெல்லாம் தப்பா இருந்துச்சோ அதெல்லாம் இங்க சரி பண்ணி நம்ம போட்டா அதான் வழாநிலை. நெக்ஸ்ட் வழுவமைதி. வழுவமைதி அப்படின்னா இங்க ஒரு பிழை இருக்குது, ஆனா ஏதோ ஒரு காரணம் கருதி இலக்கண ஆசிரியர்களால் அந்த பிழை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது 5 வகைப்படும். என்னன்னா திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு வழுவமைதி. ஃபர்ஸ்ட் திணை வழுவமைதி. இப்ப என் அம்மை வந்தாள் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? ஒரு உயர்திணையில இருக்கவங்க தான் வந்தாள் அப்படின்னு சொல்லி குறிப்போம். ஆனா இந்த இடத்துல மாட்டை பார்த்து அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது அக்ரிணைய ஒரு உவப்பின் காரணமாக இதை உயர்திணையா கருதியிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் பால் வழுவமைதி. பால் வழுவமைதி அப்படின்னா இப்ப வாடா ராசா, வாடா கண்ணான்னு யாரை பார்த்து சொல்லுவோம்? ஒரு ஆண் குழந்தைய பார்த்து நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க ஒரு உவப்பின் காரணமாக இதை பெண் குழந்தைய அழைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்றத நம்ம பால் வழுவமைதி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இட வழுவமைதி. இப்ப நாமளே நம்மளை பார்த்து இந்த மாறன் ஒருபோதும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு அந்த மையம் அவனை பத்தே சொல்லிக்கும் போது பொய் கூற மாட்டேன் அப்படின்னு வந்திருந்தா இந்த இடத்துல அது கரெக்ட். ஆனா பொய் கூற மாட்டான் அப்படின்னு அவன் சொல்றது அந்த இடத்துல பிழைதான். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிழை. அதனால இது இட வழுவமைதி. நெக்ஸ்ட் கால வழுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு வந்தா இது கரெக்ட். ஏன்னா நாளை அப்படிங்கிறது ஒரு எதிர்காலத்தை குறிக்கிற ஒரு சொல். அப்ப இங்க வருவார் அப்படின்னு வரணும். ஆனா இந்த இடத்துல வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது எதுக்காகனா அவரோட வருகையின் உறுதி தன்மையை நோக்கி இந்த மாதிரி சொல்றாங்க. அதனால இதுவும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிழை. இது கால வழுவமைதி. நெக்ஸ்ட் மரபு வழுவமைதி. மரபு வழுவமைதி அப்படின்னா இப்ப கத்தும் குயில் ஓசை அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்கு. குயில் கூவும். ஆனா இந்த இடத்துல ஒரு கவிதையில அது இடம் பெற்றிருக்கனால இதை ஏத்துக்கிட்டாங்க. அதனால இது மரபு வழுவமைதி. இது போலவே அனைத்து இயல்களுக்குமான இலக்கணமும் நம்ம சேனல்ல இருக்குது. நன்றி, வணக்கம்.